கரெக்டா நடந்திருந்தா இந்நேரம் நம்ம ஷாப்போட பிசினஸ் பரபரப்பா கவனிச்சிட்டு இருப்போம்ல. ஆனா இப்போ எங்க நின்னுட்டு இருக்கோம் பாத்தியாடா? நமக்கு இப்படி ஒரு நிலைமை வரும்னு நான் சத்தியமா நினைக்கல சுதா. நம்ம ஷாப்புக்காக எவ்வளவு பிளான் பண்ணிருப்போம், ரெடி பண்றதுக்காக எவ்வளவு உழைச்சிருப்போம். எல்லாமே ஒரு நிமிஷத்துல ஒண்ணுமே இல்லாம போயிடுச்சுல சுதா. இப்ப திரும்பவும் நம்ம முதல்ல இருந்து ஆரம்பிக்கணும். எனக்குலாம் அந்த தெம்பே இல்ல சுதா. என் கையில பிளம்பிங் வேலை இருக்கு, எலக்ட்ரிக் வேலையும் இருக்கு. நான் அதையே பார்த்துட்டு போறேன். எனக்கு இந்த பிசினஸ்லாம் வேண்டாம் சுதா. டேய், மனசை விட்டுறாதடா. எல்லாமே முடிஞ்சிருச்சுன்னு நினைக்காத. என்ன பண்ணலாம் நம்ம யோசிக்கலாம். இல்ல சுதா, இப்ப நான் எதையும் யோசிக்கிற நிலைமையில இல்ல. எந்த தப்பும் நம்ம செய்யாம நம்ம ஏன் இவ்வளவு கஷ்டப்படணும்? நம்ம யாரையும் ஏமாத்தல, இல்லீகல் பிசினஸும் பண்ணல. சின்னதா ஒரு தொழில் ஆரம்பிச்சு வாழ்க்கையில ஒரு படி மேல வரணும்னு ஆசைப்பட்டோம். அத கூட ஏன் இப்படி கெடுக்க ஆசைப்படுறாங்க? நம்மள மாதிரி ஆளுங்க தொழிலையே ஆரம்பிக்க கூடாதா? டேய், அழாதடா. எனக்கு ஆதரவா என் வீட்டுல அத்தனை பேர் இருக்காங்க. ஆனா உன் வீட்டுல அம்மாவும் நீ மட்டும்தான். நீயே இப்படி அப்செட் ஆயிட்டா அம்மாவை யாருடா தேத்துவாங்க? என்னை விட அவங்க தான் ரொம்ப உடஞ்சிட்டாங்க சுதா. என் பையன் சொந்தமா கடை ஆரம்பிக்க போறான்னு ஊரெல்லாம் சொல்லி வச்சுட்டாங்க சுதா. இப்ப எல்லாரும் போன் போட்டு கடை என்ன ஆச்சுன்னு துக்க விசாரிக்கிற மாதிரி எல்லாரும் விசாரிக்கிறாங்க சுதா. யாருக்கும் என்ன பதில் சொல்றதுன்னு தெரியாம, யாரையும் பார்க்கவும் முடியாம அம்மா வீட்லயே முடங்கி கிடக்குறாங்க சுதா. அவங்களுக்கு ஆறுதல் சொல்ற தைரியம் எனக்கு இல்ல சுதா. சரிடா, நான் அம்மா கிட்ட வந்து பேசுறேன். நீ முதல்ல புலம்புறத நிறுத்து. நம்ம நிறைய அழுதாச்சுடா. நம்ம இனிமே இதை எப்படி சரி பண்ணலாம் தான் பார்க்கணும். நம்ம லேண்ட் ஓனரை நினைச்சதாண்ட எனக்கு கோவமாவே வருது. அந்த ஆளு மட்டும் கரெக்டா இருந்திருந்தா இந்த பிரச்சனை இவ்வளவு தூரம் வந்திருக்காது. அவர் முன்னாலே இதை பத்தி சொல்லிருக்கணும். இல்லையா ராஜேஷை நீங்க டீல் பண்ணிக்கோங்கன்னு ஒதுங்கி இருக்கணும். ரெண்டையுமே செய்யாம இடத்தையும் கொடுக்க மாட்டேன்னு சொல்றது நியாயமே இல்லடா. சுதா, அவர் ஒரு தொட நடுங்கி சுதா. ராஜேஷ பகச்சுக்க வேணான்னு தான் பயப்படுறாரு. நான் அந்த ராஜேஷ பத்தி வெளியே விசாரிச்சேன். அந்த ஆளு பெரிய பெரிய ஆளுங்களை தான் டார்கெட் பண்ணுவாராம். நம்மள மாதிரி சின்ன சின்ன ஆளுங்கெல்லாம் பெருசா கண்டுக்க மாட்டாராம். அப்புறம் ஏன்டா நம்மள கடையை திறக்க விடாம தடுத்தான்? அதுதான் எனக்கும் புரியல சுதா. ரஞ்சிதா அக்கா மட்டும் அந்த ஆளை பார்த்து பேசியிருந்தா பிரச்சனை என்னன்னு தெரிஞ்சிருக்கும். அவன் தான் ஊர்ல இல்லையாமே. அந்த ஆள் வந்ததுக்கு அப்புறம் தான் இதுக்கு ஒரு முடிவு கிடைக்கும். ஆனா ஒண்ணு சுதா, இதுக்கு பின்னாடி வேற யாரும் இருக்காங்கன்னு மட்டும் நல்லா தெரியுது. அவங்க யாரா இருந்தாலும் நான் சும்மா விட மாட்டேன். நம்ம பிசினஸ் ஆரம்பிக்கிறத தடுக்க நினைக்கிறவங்க கண்டிப்பா அதுக்கான தண்டனையை அனுபவிப்பாங்க சுதா. டேய், உன் கோவம் டென்ஷன் எல்லாமே நியாயம்தான். ஆனா அவசரப்பட்டு ஏதாச்சும் பண்ணிட்டோம்னா அதுக்கப்புறம் நாம தான் நஷ்டப்படணும். நீ கொஞ்சம் பொறுமையா இரு. இதுக்கெல்லாம் யாரு காரணம்னு முதல்ல கண்டுபிடிப்போம். என்ன செய்யலாங்கிறத அதுக்கப்புறம் முடிவு பண்ணிக்கலாம். சரியா? சரி சுதா. அது வரைக்கும் நீ கிடைச்ச வேலையை செஞ்சிட்டு இரு. இதே நினைச்சு மூலையில முடங்கிடாது. சரியா? புரியுதா? நான் அப்படிலாம் முடங்க மாட்டேன் சுதா. இப்ப கூட நம்ம ஏரியால ஒரு வேலை இருக்குன்னு தான் கூப்பிட்டு இருக்காங்க. சரிடா, வண்டி எடு போலாம். சரி சுதா. நீங்க பேசுறது நடந்துக்கிறதுல பார்த்தா உங்களுக்கு இதுல ஆர்வம் இருக்கிற மாதிரியே எனக்கு தெரியல. நான் உங்களை நேரடியாவே கேக்குறேன், நிஜமாவே நீங்க என்ன விரும்புறீங்களா இல்லையா? உங்களுக்கு என் மேல லவ் இருக்கிறது உண்மைனா நம்ம கல்யாணம் உடனே நடந்தாகணும்.
சார் வணக்கம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கு சார், நல்லா இருக்கு சார். ஆமாம் சார், சொல்லியிருந்தீங்க சார். அவர் எவ்வளோ பெரிய ஆள், அவர் பையனுக்கு பர்சனல் கோச்சாக போகிறது பெரிய விஷயம் சார். நீங்கள் அவர் அட்ரஸ் மட்டும் கொடுங்க சார், நான் ஃப்ரீயாக இருக்கும்போது நேரில் போய் பார்த்துட்றேன். ஓகே சார், ஓகே சார். ஒரே நிமிஷம் சார், நோட் புக் மட்டும் எடுத்துக்கிறேன். ஒரு நிமிஷம் சார். சார் சொல்லுங்கள் சார். ஓகே சார். 7th மெயின் ரோடு. ஓகே சார், ஓகே சார். ஓகே சார், ஓகே சார், ஃபைன் சார். லேண்ட்மார்க் ஏதாவது சார்? ஓகே சார், ஓகே சார், ஓகே சார். தேங்க்யூ சார், தேங்க்யூ சார். நான் நேரில் போய் பார்த்துறேன் சார். பாய் சார். ரஞ்சிதா, என்ன பண்ணிட்டு இருக்க? என் போன்ல ஒரு ஆப் இருக்குக்கா. போன் நம்பரை என்டர் பண்ணா அதை யூஸ் பண்றவங்களோட பேர் என்னங்கறத காட்டி கொடுத்துரும். பாக்குறவங்கள குழப்பறதுக்காக உன் புருஷன் வேற ஒரு பேர்ல கூட அவன் பேசிட்டு இருக்கிற லேடிஸ் பேரை சேவ் பண்ணிருக்கலாம்ல. நீ கொடுத்த ஒவ்வொரு நம்பரையும் இந்த ஆப்ல போட்டு பார்த்தோம்னா சேவ் பண்ணி வச்சிருக்கிறது ரியல் நேம் தானா இல்ல டூப்ளிகேட்டா நம்ம கண்டுபிடிச்சிடலாம். ஏய், என்னடி ஆச்சு? கிட்டத்தட்ட பேப்பர்ல இருக்கிற எல்லா நம்பரையும் போட்டு பார்த்துட்டேன். எல்லாமே ஜென்ஸ் நேமா தான் இருக்கு. ஒரிஜினல் பேர்ல சேவ் பண்ண மாதிரியே தான் இருக்கு. அவன் ஒருத்தி கூட நெருக்கமா பழகுறானா? அவ கூட அடிக்கடி பேசிட்டு தானே இருப்பான். அப்படின்னா அவன் நம்பரும் இந்த லிஸ்ட்ல கண்டிப்பா வரணும்ல. எப்படி மிஸ் ஆச்சு? உன் புருஷன் தான் பயங்கரமான கிரிமினல் ஆச்சு. உனக்கு அவன் மேல சந்தேகம் வந்துருச்சுங்கிறது அவனுக்கு இவ்ளோ நேரம்லாம் தெரியாம இருந்திருக்காது. சோ அவன் உன்கிட்ட மாட்டிக்க கூடாதுங்கிறதுக்காக தான் அவன் அலர்ட் ஆயிருப்பான். அந்த லேடியோட பேசுறதையும் அவன் அவாய்ட் பண்ணிருப்பான்க்கா. இப்ப என்ன பண்றது? நம்ம இவ்ளோ கஷ்டப்பட்டு நம்பர் எடுத்ததெல்லாம் வேஸ்டா போச்சு. அக்கா, நீ எதுவும் கவலைப்படாதக்கா. நான் சிதம்பரம் அண்ணன் கிட்டயே திரும்பவும் அவனை ஃபாலோ பண்ண சொல்றேன். இந்த தடவை நமக்கு சாதகமா ஏதாவது ஒண்ணு மாட்டோம். அப்புறம் நம்ம அந்த லாயர் கிட்டயும் வேற ஏதாவது ஆப்ஷன் இருக்கான்னு கேட்டு பார்க்கலாம். சரியா? மனச தளர விட்டுறாதக்கா. அந்த ஆள் எவ்வளோ கவனமா இருந்தாலும் ஏதாவது ஒரு விஷயத்துல கண்டிப்பா மாட்டுவான். அப்படி ஒண்ணு கிடைச்சிட்டா போதும், அத வச்சு அவனை நாம மடக்கிடலாம். நீ மட்டும் பாசிட்டிவா இருக்கா? அக்கா, இந்த பேப்பர் என்கிட்டயே இருக்கட்டும். ரஞ்சிதா, நீ மகாபலிபுரத்துல இருந்து போன்ல பேசினப்ப நேர்ல ஒரு விஷயத்த சொல்றேன்னு சொன்னல. இப்ப வரைக்கும் அத பத்தி வாயே திறக்க மாட்டேங்கிற. என்னடி யோசிக்கிற? அக்கா, இங்க வச்சு அத பேச முடியாதுக்கா. அதுக்கான நேரமும் இது இல்ல. நேரம் வரப்போ நான் கண்டிப்பா உன்கிட்ட சொல்றேன்க்கா. நீ எதையும் மறைக்கிறன்னு நல்லாவே தெரியுது. என்கிட்ட கூட அத உன்னால சொல்ல முடியலனா நிச்சயமா ஒரு காரணம் இருக்கும். நான் உன்னை வற்புறுத்தல. உனக்கு எப்ப தோணுதோ அப்ப சொல்லு. தேங்க்ஸ்க்கா. சரி வா, கிளம்பலாமா? ஏய் இருடி, ஏன் அவசரப்படுற? நான் உன் வீட்டுக்கு வந்தாதான் தேவையில்லாத பிரச்சனை வரும்.
ஆனா நீ என் வீட்டுக்கு வரலாம்ல? நீ என் வீட்டுக்கு வந்து எவ்வளவு நாள் ஆச்சு தெரியுமா? வீட்டுக்கு வந்து என் கையால ஒரு வாய் சாப்பிட்டு போனா நான் சந்தோஷப்படுவேன்ல. அக்கா சாரிக்கா, வெளியே ஒரு அஃபீஷியல் ஒர்க் இருக்கு, அதை முடிச்சிட்டு நான் லஞ்சுக்கு வந்துருவேன்னு சிம்ரன் அன்னிக்கிட்ட சொல்லிட்டு வந்திருக்கேன். அவங்க எனக்கும் சேர்த்து சமைச்சு சாப்பிடாம இருப்பாங்க. நான் போகலன்னா வேஸ்ட் ஆயிடும்க்கா. அன்னிக்கிட்ட நான் முன்னாலேயே சொல்லிட்டு நாளைக்கு வரேன்க்கா. சரி, நாளைக்கு ஏதாவது ஒரு காரணம் சொல்லி என்னை ஏமாத்திரக்கூடாது. இல்லக்கா, நாளைக்கு கண்டிப்பா நான் வரேன். சரி வா, நம்ம கிளம்பலாம். அம்மா, நான் போயிட்டு வரேம்மா. எங்க கிளம்பிட்ட? காலேஜுக்கு தாமா. ஃபீஸ் கட்டாம காலேஜுக்கு போக முடியாதுன்னு நீ தானேமா சொன்ன? அக்கா ஃபீஸ் கட்டிட்டாங்கம்மா, அதான் கிளம்புறேன். சித்ரா, நான் ஃபீஸ் கட்டல. கல்பனா தான் இப்ப வேலைக்கு போயிட்டு இருக்கா. அவ தான் ஃபீஸ் கட்டி இருக்கணும். எனக்கும் அதாம்மா தோணுது. நம்ம குடும்பத்துக்காக இதெல்லாம் செய்ய அவளை தவிர வேற யாரு இருக்கா? ரஞ்சிதா இருக்காமா? சித்ரா, ரஞ்சிதா உன் காலேஜ் ஃபீஸை கட்டிட்டா. அதோட ரெசிப்ட் தான் இது. இந்தா. டேய், என் பொண்ணோட காலேஜ் ஃபீஸ் கட்டுறதுக்கு அவ யாரு? எனக்கு உதவி செய்ய நான் அவகிட்ட வந்து கேட்டேனா? இல்ல என் பொண்ணு அவ கால்ல விழுந்து அழுதாளா? அம்மா, நீங்க அப்படிலாம் செய்யணும்னு எந்த அவசியமும் கிடையாது. ரஞ்சிதா அந்த வீட்டோட மருமக. அவ இந்த குடும்பத்துக்கு செய்ய வேண்டிய கடமை, உரிமை எல்லாமே இருக்கு. அவளை நான் மருமகளா ஏத்துக்கலங்கிறப்போ இந்த உரிமையும் கடமையும் எங்க இருந்துடா வந்துச்சு? அம்மா, நீங்க ஏத்துக்கலனாலும் இந்த குடும்பத்தை ரஞ்சிதா அவ குடும்பமா தாமா பாக்குறா. நம்ம எல்லாரையுமே அவ சொந்தமாதமா மனசார நினைக்கிறா. இங்க ஏதாவது ஒரு பிரச்சனைனா அவளால முடிஞ்சதை செஞ்சு அதை சரி செய்யணும்னு பாக்குறா. சித்ராக்கு ஃபீஸ் கட்டினதும் அந்த அக்கறையில தான். நீங்க தான் அவளை தப்பா புரிஞ்சுக்கிட்டு இருக்கீங்க. அவ பணத்தால தான் நான் படிக்கிறேனா? அப்படி ஒரு படிப்பே எனக்கு வேண்டாம். சித்ரா, நீ சும்மா இருக்கே கொஞ்ச நேரம். சித்ரா, அவ பணத்தை வேண்டான்னு சொல்லு. நீ ஏன் படிப்ப வேணாங்கிற? டேய், அவ பிச்சை போட்டுதான் இவ படிக்கணும்னு என் பொண்ணுக்கு எந்த தலையெழுத்தும் இல்ல. கண்டவகிட்ட கையேந்திர பொழப்பும் எனக்கு தேவையே இல்ல. வித்யா, பீரோ லாக்கர்ல என்னோட செயின் ஒன்னு இருக்கு. அப்பாவுக்கோ இல்ல எனக்கோ ஹாஸ்பிட்டல் செலவுக்கு ஆகும்னு அதை தனியா எடுத்து வச்சிருக்கேன். அதை நீ எடுத்துட்டு போய் அடகு வச்சு பணம் வாங்கிட்டு வா போ. நில்லு வித்யா. அம்மா, அதெல்லாம் வேணாம். ரஞ்சிதா தான் ஃபீஸ. வாய மூடு. நீ இதுல தலையிடாத. வித்யா, நீ ஏன் நின்னுட்டு இருக்க? சீக்கிரம் கிளம்பி போ. அம்மா, இந்த விஷயத்துல ஏமா இவ்வளவு பிடிவாதமா இருக்கீங்க? டேய், நான் உன்னை பெத்தவ. எது சரி எது தப்புன்னு நீ எனக்கு சொல்லி தராத. நான் இந்த வேலையை முன்னாடியே செஞ்சிருக்கணும். வேற ஏதாவது ஏற்பாடு பண்ணிக்கலான்னு விட்டது தப்பா போச்சு. இதான் சாக்குன்னு அவ எனக்கு படியலுக்கு வந்துட்டாளா? ஏ ரஞ்சிதா, ஏ ரஞ்சிதா, எங்கடி இருக்க? அம்மா, டேய், அம்மா, வாய மூடுடா. போதுமா? ரஞ்சிதா, இங்க வா. கீழே வா. அம்மா, கொஞ்சம் இருங்கம்மா, கோவப்படாதீங்கம்மா. நீ எதுவும் பேசாத, வாய மூடுறா. முடிஞ்சா அவளை படிக்க வைக்கிறேன், இல்லனா பாதியிலேயே நிறுத்திடுறேன். அது என்னோட பிரச்சனை. உன்னை யாரடி இவளுக்கு பணம் கட்ட சொன்னது? என் குடும்ப விஷயத்துல தலையிடாதன்னு உனக்கு 1000 முறை சொல்லிட்டேன். அதையும் மீறி ஏன் இப்படி எங்களை தொந்தரவு பண்ணிக்கிட்டே இருக்க? எத்தனை சூடு போட்டாலும் உனக்கு உரைக்கவே உரைக்காதா?
இங்க பாரு, நீ என்ன செஞ்சாலும் எங்களுக்கு பிடிக்காது. வெறுப்பாதான் இருக்கும். அது ஏன் உனக்கு புரியவே மாட்டேங்குது? இது சித்ராவோட படிப்பு விஷயம் அண்ணி. அது கெட்டுற கூடாதுன்னு தான். நடிக்காதடி. அந்த நல்ல எண்ணத்துலலாம் நீ இந்த மாதிரி செய்யல. ஃபீஸ் கட்ட கூட எங்களுக்கு வக்கு இல்லைன்னு நீ என்ன குத்தி காட்டுற. உன்னோட தயவு இல்லாம இந்த குடும்பத்தை நடத்த முடியாதுன்னு நீ நிரூபிக்கிற. அதெல்லாம் மனசுல வச்சுக்கிட்டு தான் நீ இந்த காரியத்தை செஞ்சிருக்க. அத்தை, நான் அப்படியெல்லாம் எதுவும் நினைக்கல அத்தை. பணம் இல்லாம சித்ராவோட படிப்பு நிக்க கூடாதுன்னு தான் நான் போய் பணம் கட்டினேன். வேற எந்த நோக்கமும் எனக்கு இல்ல அத்தை. ஹேய், இப்படி நீலி கண்ணீர் விட்டா நாங்க உன்னை நம்பிடுவோமா? ஓடி வந்து உதவி பண்ணிட்டா மட்டும் அம்மா மனசு மாதிரி உன்னை ஏத்துப்பாங்கன்னு கனவு காண்றியா? நீ என்ன டிராமா பண்ணாலும் அது நடக்கவே நடக்காது. என்னங்க இவ? வித்யா, இவகிட்ட எதுக்கு அனாவசியமா பேசிட்டு இருக்க? முதல்ல நான் சொன்ன வேலையை போய் செஞ்சுட்டு வா. பணத்தை இவன் மூஞ்சில தூக்கி விட்டு இருந்தாதான் என்னால நிம்மதியா இருக்க முடியும். வித்யா நில்லு. நகையெல்லாம் எதுவும் அடமானம் வைக்க வேணாம். அம்மா, சித்ராக்கு நான் பணம் கட்டினா அதை இப்படிதான் திருப்பி தரணும் சொல்வீங்களா? அந்த மாதிரி தானமா இதுவும். டேய், நீ பணம் கொடுத்தா அதுவும் இதுவும் எப்படிடா ஒண்ணாகும்? நீ என் பையன்டா. உன்கிட்ட பணம் வாங்குறதுல எனக்கு எந்த அவமானமும் இல்ல. ஆனா இவகிட்ட கையேந்து நிக்கிறது அசிங்கம்டா. ஏமா அப்படி நினைக்கிறீங்க? பணம் வேணும்னு சொல்லிட்டு யாரோ ஒரு சேட்டு கிட்ட போய் கெஞ்சிட்டு வரீங்க. என் பொண்டாட்டி கிட்ட பணம் வாங்க மாட்டீங்களா? மாட்டேன்டா. இவ கையால பச்சை தண்ணி வாங்கி குடிக்கிறது கூட பாவம் நான் நினைக்கிறேன். எனக்கு ஒருத்தி வேண்டாதவன்னா வேண்டாதவதான். கடைசி வரைக்கும் நான் அப்படிதான் இருப்பேன். இவகிட்ட பணம் வாங்குறத விட பெரிய மானக்கேடு எனக்கு வேற எதுவுமே இல்ல. அப்படி ஒரு நிலைமை வந்தா நான் நாண்டுகிட்டு சாவேன தவிர இவகிட்ட கையேந்தவே மாட்டேன். போதும், நிறுத்துங்க. நீ சண்டை வேணான்னு பார்த்தா ஓவரா பேசிக்கிட்டே போறீங்க. செஞ்ச உதவிக்கு நன்றியோட இல்லனா கூட பரவாயில்ல. இப்படி வாய்க்கு வந்தபடியெல்லாம் பேசாதீங்க. உங்க வயசுக்கு இதெல்லாம் நல்லதே இல்ல. சீதா, இப்படி எல்லாம் கத்தி மத்தவங்க வாயை வேணா அடைக்கலாம். ஏன் வாயை அடைக்க முடியாது? நான் நியாயத்தை பேசிக்கிட்டே தான் இருப்பேன். அண்ணி, பிரச்சனை வேண்டாம் அண்ணி. கொஞ்சம் அமைதியா இருங்க. ரஞ்சிதா, எனக்கு ஓ மேலதான் கோவம் வருது. இதெல்லாம் உனக்கு தேவையா? இவங்க கஷ்டப்படுறத பார்க்க முடியாம தானே இந்த உதவி செஞ்ச. உன் நல்ல மனச புரிஞ்சுக்காம எப்படி எல்லாம் பேசுறாங்க பாத்தியா? உதவி செஞ்சு கெட்ட பேரும் வாங்கணும்னு உனக்கு என்ன வேண்டுதலா? எந்த காலத்திலயும் உன் அருமையை இவங்க புரிஞ்சுக்க போறதே கிடையாது. இவங்களுக்கெல்லாம் நல்லது நினைச்சா இப்படிதான் நீ அவமானப்படணும். வா போலாம். நில்லு. இன்னும் கொஞ்ச நேரத்துல பணம் வந்துரும். வாங்கிக்கிட்டு ஒரேடியா ஓடிடு. இதோட இதெல்லாம் நிறுத்திக்கோ. அண்ணி, இப்ப வாங்கின பணத்தை கொடுத்துட்டா எல்லாமே முடிஞ்சிடுமா? இவ இந்த குடும்பத்துக்காக எவ்வளவு செஞ்சிருக்கான்னு தெரியுமா? அது எல்லாத்தையும் உங்களால திருப்பி தர முடியுமா? அண்ணி, முடியாது சீதா, முடியாதுதான். அதுக்கு துப்பில்லாத நிலைமையிலதான் சாமி என்ன வச்சிருக்கு. அம்மா, என்னம்மா ஏமா அந்த மாதிரி எல்லாம் பேசுறீங்க? டேய், இவ என் குடும்பத்துக்காக எவ்வளவு செலவு பண்ணான்னு கணக்கு போட்டு கொடுக்க சொல்லு. நான் என் தலையை அடமான வச்சாவது நான் அத மொத்தத்தையும் கொடுத்துடுறேன். அம்மா, 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 என்னாச்சும்மா? அம்மா, அம்மா, ரஞ்சிதா, அம்மாக்கு அன்னைக்கு மாதிரி மூச்சு அடைக்குது. நீ டாக்டர் ஃபோன் பண்ணி வர சொல்லு. அம்மா, என்னாச்சுமா? யாரையும் கூப்பிட வேண்டாம். எனக்கு ஒண்ணு இல்ல. இவ கடன் அடைக்காம நான் சாக மாட்டேன். மாமா, ப்ளீஸ்மா. போதும், எல்லாரும் போங்க. யாரும் என் முன்னாடி நிக்காதீங்க. உங்களெல்லாம் பார்த்தாலே எனக்கு மூச்சு அடைக்கிற மாதிரி இருக்கு. அம்மா, நீ எதுவும் டென்ஷன். அம்மா சொல்றது காதுல விழலையா? அவளை கூட்டிட்டு போடா. போன்னு சொல்றேன்லடா. போ. உட்காருங்கம்மா. தண்ணி எடுத்துட்டு வா. போ. அம்மா, வாங்க தயவு செஞ்சு.